ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் எல்லோரும் பயங்கர ஜாலியாக இருப்பீங்க, ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரேட். ஸோ கைஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு சம், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் தான். இதுவும் ஜேஇயில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்ட ஒரு கொஸ்டின்ங்க. என்ன கொஸ்டின்? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சம் தான். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சின்ன அனௌன்ஸ்மெண்ட், அது என்னன்றதை மட்டும் நான் சொல்லிடுறேன். நம்ம சேனலுக்கான யூடியூப் சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜஸ் இருக்குது. அதுதான் உங்கள்கிட்ட நான் அனௌன்ஸ் பண்ணணும்னு வந்தது. அது என்னலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் பேஜ், இன்ஸ்டாகிராம் பேஜ், த்ரெட்ஸ் பேஜ், இது எல்லாமே IBEL_JE. இந்த நாலுமே IBEL_JE அப்படிங்கிற நேமில் இருக்குதுங்க. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க, அக்கா, தம்பி, அண்ணா, தங்கச்சி, யாராவது நீட்டோ ஜேஇயோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய சேனல், சோஷியல் மீடியா பேஜஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாரையும் மறக்காமல் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். ஏன் அப்படின்னா அடுத்தடுத்த அப்டேட்ஸ், நம்ம சேனலுக்கான அடுத்தடுத்த அப்டேட்ஸ் எல்லாமே இந்த பேஜஸில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் எல்லாரையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்க. இப்போ நம்ம நேராக சம்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். மினிமம் வேல்யூ ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மினிமம் வேல்யூ ஆஃப் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை மட்டும் ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். அதுக்கப்புறம் சம்மை நான் மூவ் பண்ணுறேன். இப்போ என்ன குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்கள். என்ன ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா, x² + 3 - a × x + 1 = 2a. ஓகே, x² + 3 - a × x + 1 = 2a. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இதுக்கு மொத்தம் 2 ரூட்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பீட்டா. ஓகே, ஒன்று பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது பீட்டா. இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 ரூட்ஸ் இருக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வேலை சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ். அப்போது ஆல்ஃபா² + பீட்டா², இதுக்கான வேல்யூ கண்டுபிடிக்கணும். பட் இதுக்கான என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? மினிமம் வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு என்ன வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஏதாவது சம்திங் ஐடியா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நம்ம ஒவ்வொன்றா மூவ் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குது, ரூட் இருக்குது. அப்போ நம்மளால் என்ன கொண்டு வர முடியும் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருந்து அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சம் ஆஃப் தி ரூட்ஸ் கொண்டு வரலாம். ஆல்ஃபா + பீட்டா. ஸோ ஆல்ரெடி இங்கே நமக்கு 3 - a இருக்குது. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 3 - a தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? நெகட்டிவ் ஆஃப் தான் எடுப்போம். அப்போ நெகட்டிவ் ஆஃப்னு எடுக்கும்போது நமக்கு என்ன வந்திருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, -3 - aன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்போ இங்கே மைனஸ் ஆஃப்னு வரும்போது இந்த மைனஸ் உள்ள போச்சுன்னா ஷுவராக a - 3ன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தேவைப்படுது. ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, இந்த 2a உள்ளே கொண்டு வந்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்னா 1 - 2a அப்படின்னு இங்கே உங்களுக்கு கிடச்சிருக்கும். கரெக்டாக இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? 1 - 2a அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கும். கரெக்டாக 1 - 2a = உங்களுக்கு என்னது 0 அப்படின்னு வந்திருக்கும். தட்ஸ் 1 - 2a = 0. 1 - 2a / 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தான் வந்திருக்கும்? 1 - 2a. தட்ஸ் ஆல்ஃபா + பீட்டாங்கிறது a - 3, ஆல்ஃபா பீட்டாங்கிறது உங்களுக்கு என்னது 1 - 2a. ரெண்டுமே கிடச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன போய்க்கலாம்னா, மினிமம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அப்போ சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ண வேண்டியது, ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் பண்ணுங்கள். நமக்கு கிடைச்ச வேல்யூ மட்டும் கொஞ்சம் எழுதிக்கோங்க. நமக்கு கிடைச்ச வேல்யூ என்னெல்லாம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா² + ஆல்ஃபா + பீட்டா. ஓகே, ஆல்ஃபா + பீட்டா, இது நமக்கு என்ன கிடச்சிது? ஆல்ஃபா பீட்டா என்ன கிடச்சிது அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கலாம். ஆல்ஃபா பீட்டா என்ன கிடச்சிதுன்னா a - 3ன்னு கிடச்சிது. ஆல்ஃபா பீட்டா என்ன கிடச்சிதுன்னா 1 - 2a அப்படின்னு கிடச்சிது. ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். ஆல்ஃபா² + பீட்டா² அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போ இங்கே உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, ஆல்ஃபா + பீட்டா தி² -2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா. அப்போ ஆல்ஃபா + பீட்டா தி² அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இதை ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. அப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, a - 3 தி²
ஓகே மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா பீட்டா உங்களுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 2a. தட்ஸ் ஆல். அப்போ இதை ஃபர்தராக நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருங்கிறத மட்டும் சொல்லுங்கள். ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா a ஸ்கொயர் ஓகே ப்ளஸ் 9 மைனஸ் 6a அகெயின் மைனஸ் 2 ப்ளஸ் 4aன்னு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதை ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் 6a ப்ளஸ் 4a மைனஸ் 2a அகெயின் 9 மைனஸ் 2 போட்டிங்கன்னா 7 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துருக்கும். இதான் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கான வேல்யூ. இது உங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே தான் நீங்கள் திங்க் பண்ணணும். ஃபர்தராக என்ன கேட்டிருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும். நம்மளுடைய வேலை என்னென்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மட்டும் இல்லை, அதோடைய மினிமமை தான் நம்ம என்ன பண்ணணும் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அப்போ இதை நம்ம கொண்டு வந்துட்டோம் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர். பட் இது ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன வேரியபிளில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஏல வந்திருக்கு. பியூராகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏல தான் வந்திருக்கு. அப்போ இதை நான் ஃபர்தராக எப்படி டினோட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு டினோட் பண்ணிக்கிறேன். நான் ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ் 7 தானே வந்திருக்குது, அதை நான் எஃப் ஆஃப் ஏ நான் டினோட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்தராக பாருங்கள் எனக்கு என்ன நெக்ஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இதுக்கான மினிமம் தானே நான் கண்டுபிடிக்கணும். என்ன கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏ. ஓகே எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ் 7 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே ஏ ஸ்கொயர் மைனஸ் 2a ப்ளஸ் 7 கிடச்சிருக்கு. இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ஓகே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் தான். ஸோ ஏ ஸ்கொயர் பாசிட்டிவ் தான். அப்போ ஏ ஸ்கொயர் பாசிட்டிவ்னா இது ஒரு பேரபோலா தான். இந்த பேரபோலா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஓப்பன் அப்வர்டாக தாங்க இருக்கும். ஓப்பன் அப்வர்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே உங்களுக்கு மினிமம் பாயிண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் தான் உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா மினிமம் பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ மினிமம் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு என்னது இங்கே நீங்கள் மூவ் பண்ண வேண்டியது சம் ஆஃப் இங்கே உங்களுக்கு என்னது எக்ஸ் வேல்யூஸ் தானே. இப்போ மினிமம் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா வெர்டெக்ஸ் பாயிண்ட் உங்களுக்கு என்ன ஃபார்முலா மைனஸ் b by 2a. கரெக்டாக? இப்போ மைனஸ் b by 2a கமா மைனஸ் d by 4a இதான் உங்களுக்கு வரும். இதில் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது மைனஸ் b by 2a. இப்போ மைனஸ் b by 2a அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மட்டும் திங்க் பண்ணுங்கள். அப்போது உங்களுக்கு இங்கே வெர்டெக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது வெர்டெக்ஸ் விச் மீன்ஸ் இங்கே உங்களுக்கு எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு இருக்குது. அப்போ ஏ விச் ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா மைனஸ் b by 2a அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ ஜஸ்ட்டு ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இங்கே b என்ன அப்படிங்கிறத பாருங்கள். b என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மைனஸ் 2 தான் இருக்குது. அப்போது மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 டிவைடட் பை ஏ என்னன்னு பாருங்கள் 1 தான் இருக்குது. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் 1. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 டிவைடட் பை 2. அப்போ இங்கே ஏயோடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகே அப்போ ஏயோடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. அதான் அவன் கேட்டிருக்கான் மினிமம் வேல்யூ ஆஃப் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கான். அப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்னது மினிமம் வேல்யூ அப்படின்னு பார்த்தாலே உங்களுக்கு இங்கே ஏயோடைய வேல்யூ 1 தான். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதான உங்களுக்கு எஃப் ஆஃப் ஏன்னு இருக்குது. அப்போ ஏயோடைய வேல்யூ 1ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும் 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 1 ப்ளஸ் 7 அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிரும். இப்போ 1 ஸ்கொயர் உங்களுக்கு என்னது 1 மைனஸ் 2 ப்ளஸ் 7. 1 மைனஸ் 2 மைனஸ் 1 7 மைனஸ் 1 உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிரும் 6ன்னு கிடச்சிரும். அப்போ எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு உங்களுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 6ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ மக்களே ஒரே விஷயம் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. திரும்ப இந்த கொஷினை திரும்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்குன்னு ஒரு நோட்ஸ் நான் ரெடி பண்ணியிருக்கேன், அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஓகே ஸோ அது என்னலாம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மினிமம் வேல்யூ சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ் தான் கேட்டிருக்கான். சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் ஆஃப் ரூட்ஸ். அப்போ ரூட்ஸ் எடுத்துக்க ஆல்ஃபா அண்ட் பீட்டா. அப்போ ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்குன்னா என்னால் என்ன கொண்டு வர முடியும் சம் ஆஃப் தி ரூட்ஸ் கொண்டு வர முடியும், ப்ராடக்ட் ஆஃப் தி ரூட்ஸ் கொண்டு வர முடியும். அது நீ கொண்டு வந்துட்ட சிறப்பு. இப்போ நெக்ஸ்ட்டு சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் இதிலேருந்து கொண்டு வரேன். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தான் கொண்டு வரேன். அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அதுபடி மூவ் பண்ணுறேன். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் உனக்கு கிடச்சிருச்சு. அது பார்த்தோன்னா ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் உனக்கு எதில் தான் வந்திருக்கு ஏல தான் வந்திருக்கு. ஸோ அதுதான் பார்த்தா உனக்கு என்னது எஃப் ஆஃப் ஏ. ஓகே ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்ரோச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்தோன்னா எஃப் ஆஃப் ஏ கிடச்சிருச்சு. இங்கே நீ என்ன மூவ் பண்ணுற அப்படின்னா மினிமம் வேல்யூ ஆஃப் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ மினிமம் வேல்யூனா இது ஆக்சுவலி என்ன கர்வ் அப்படிங்கிறது பாரு பேரபோலா. அது ஓப்பன் அப்வர்டா டவுன்வர்டா அப்படின்னா அதோடைய கோஎஃபிஷியன்ட் லீடிங் கோஎஃபிஷியன்ட் எப்படி வரும் அப்படிங்கிறத பொறுத்து. அப்போ இங்கே ஏ ஸ்கொயர் தான் லீடிங் கோஎஃபிஷியன்ட், அது பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ ஓப்பன் அப்வர்ட். அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும் மைனஸ் b by 2a கமா மைனஸ் d by 4a. அப்போ இதில் வெர்டெக்ஸ் பாயிண்ட் பார்த்தா இங்கே எக்ஸ் பாயிண்ட் தான் வச்சு பேசிகிட்டு இருக்கோம். அப்போ மைனஸ் b by 2a தான் இருக்குது லோயஸ்ட் பாயிண்ட். அப்போ அதை வச்சு மூவ் பண்ணால் உனக்கு என்ன கிடச்சிரும் மைனஸ்
ஆஃப் -2னா +2 2/2 உனக்கு என்னது 1 கிடச்சிருச்சு. அப்போ ஏயோடைய வேல்யூ உனக்கு என்ன வந்துருச்சு 1 வந்துருச்சு. அதை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணால் உனக்கு என்ன வந்துருன்னா f(1) கிடச்சிருச்சு. அதான் பார்த்தீங்கன்னா 6. இப்போ மினிமம் வேல்யூ ஆஃப் சம் ஆஃப் தி ஸ்கொயர்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சோன்னா ஆன்சர் என்ன பார்த்தோன்னா 6. ஸோ ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிடுறேன். நம்ம சேனலுக்கான சோஷியல் மீடியா பேஜஸ் என்னெல்லாம் திருப்பி சொல்லுங்கள். வாட்ஸ்அப் சேனல், டெலகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், த்ரெட்ஸ் பேஜ், இது எல்லாமே ibal_je அப்படிங்கிற நேமில் இருக்குது. ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணிவிடுங்க. Until then, thank you so much. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, thank you so much. Bye.